நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா இப்ப நடக்கிற டாஸ்க்ல வந்து 3 டீமா பிரிச்சிருக்காங்க பாத்தீங்களா? அதுல எல்லோ டீம், அதாவது குக்கிங் டீமை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, மத்த 2 டீமையும் பயங்கரமா கதற விட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில இருந்தே மத்த 2 டீமை செம்மையா கதற விட்டுட்டு இருக்காங்க. இந்த டீம்ல 5 பேருமே பொண்ணுங்க தான். அதாவது சாம்பார் ஸ்குவாடுன்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்கல்ல, இவங்க தான் கதற விட்டுட்டு இருக்காங்க. பூர்ணிமா வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரி இன்னைக்கு வந்தாங்க. அவங்களோட ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்காக வந்தாங்க. அப்படி வந்தவங்க கிட்ட பிக் பாஸ் நீங்க எந்த டீமுக்கு தரணும்னு நினைக்கிறீங்களோ தந்துட்டு போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க வந்து குக்கிங் வேலை தான் கஷ்டம், குக்கிங் டீமுக்கு தான் நான் தரப்போறேன்ற மாதிரி 3 பேட்சை தந்துட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு 3 பேட்ச் கிடைச்சிருச்சு, வெற்றி கொடி கட்டு அப்படின்ற மாதிரி பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அதாவது இந்த டீம்ல சேர்ந்த 5 பொண்ணுங்க பாட்டு பாடிக்கிட்டே உள்ள வராங்க. பரவாயில்ல, இங்க இருக்கவங்களுக்கு எங்களோட அருமை தெரியல, வெளியே இருந்து வந்த பூர்ணிமாக்கு எங்களோட அருமை தெரிஞ்சிருக்கு, குக்கிங்னா எவ்வளவு கஷ்டம்ன்றது தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, ஒவ்வொரு பேட்சா அந்த போர்டில் ஒட்டிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற 2 டீமை சேர்ந்தவங்களும் பயங்கரமா பொறாமையில பொங்கிட்டு இருக்காங்க. ஏங்க, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க சொல்லுங்களேன். பிக் பாஸ் 3 டீமா பிரிச்சு 3 டீம் விளையாடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இங்க என்ன தெரியுமா நடக்குது? ஒரு டீமை எதிர்த்து 2 டீம் விளையாடுறாங்க. எந்த டீம் தெரியுமா விளையாடுது? விக்ரம் ஒரு டீம் கேப்டனா இருக்காரு, ரம்யா ஜோ ஒரு டீம் கேப்டனா இருக்காங்கல்ல, அந்த 2 டீமா சேர்ந்த மாதிரி இந்த டீமை எதிர்க்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படிப்பா 2 டீமா சேருவீங்க? யார் யாரெல்லாம் சேர்றாங்கன்னு சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு சபரி விக்ரம் ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேர் வேற வேற டீம், நீங்க எதுக்கு க்ளோஸா பேசிட்டு இருக்கீங்க? அதுக்கப்புறம் அந்த ப்ளூ டீம்ல இருக்க அமித் இங்க இருக்கிற கமருதீன் கிட்ட பேசுறாரு, விக்ரம் கிட்ட பேசுறாரு. நீங்க ஏன்பா சேர்ந்து விளையாடிட்டு இருக்கீங்க? இப்போ இந்த பொண்ணுங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பொண்ணுங்களுக்குள்ள ஏகப்பட்ட சண்டை வந்தது. காலையில கனி ஒரு பிரச்சனை பண்ணாங்க, மீதி 4 பேர் சண்டை போட்டாங்க. ஆனா இவங்களுக்குள்ள தான் கேம் விளையாடுறாங்க. அதாவது இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த டீமுக்கு எதிராக கேம் விளையாடுறாங்க. அவங்க பண்ணது சரினா இவங்க பண்ணதும் சரிதான். ஏன்னா நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கப்பா? உங்களுக்கு டாஸ்க்னு வந்தது என்டர்டைன்மெண்ட் பத்தல, அது பத்தல, இது பத்தல, ஆனா சாப்பாடு மட்டும் உங்களுக்கு அதை செஞ்சு கொடு, இதை செஞ்சு கொடுன்னுலாம் கேட்டீங்கல்ல, அதை வச்சு தான் இந்த இடத்துல செஞ்சுட்டு இருக்காங்க. என்னன்னா எல்லாருமே இந்த சைடு இருக்கவங்களாம் பாட்டு பாடுறாங்க. எங்களோட அருமை உங்களுக்கு தெரியல, விதவிதமா எங்க கிட்ட கேட்டீங்கல்ல, முட்டை செஞ்சு கொடு, சிக்கன் செஞ்சு கொடு, அப்படி செஞ்சு கொடு, இப்படி செஞ்சு கொடுன்னு கேட்டீங்கல்ல, ஆனா பாயிண்ட்னு வரும்போது எங்களுக்கு ஒரு பாயிண்ட் தானே தந்தீங்க. ஆனா வெளியேந்து வந்த பூர்ணிமாக்கு எங்களோட கஷ்டம் புரிஞ்சிருக்கு, இந்த வேலை தான் கஷ்டம்னு புரிஞ்சிருக்கு, அதனால தான் எங்களுக்கு தந்திருக்காங்கன்ற மாதிரி பயங்கரமா, அதாவது பாட்டு பாடி டான்ஸ் ஆடி என்னெல்லாம் பண்ண முடியுமோ. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 நாள் யூஸ் பண்ண வேண்டிய எனர்ஜியை வந்து இந்த பொண்ணுங்கெல்லாம் ஒரே நாளில் யூஸ் பண்ணிட்டாங்க. விக்ரம்க்குலாம் வயிறு எரியுதுங்க. நீ ஜாலியாக தானப்பா பார்க்கணும், நீ டான்ஸ் பண்ணுற, நீ வந்து ஏதோ ஸ்கிட்டு பண்ண போறேன்னுலாம் பண்ணுற, அதெல்லாம் மற்றவங்க பார்க்கணும்னு நினைக்கிற, இவங்க பண்ணுறது உனக்கு வயிற்றுச்சலாக இருக்குமா? அப்படியே பொங்குறாங்க. அவன் மூஞ்சை பார்க்கவே வந்து அப்படியே வந்து வயிறு எரியுறத மூஞ்சிலேயே பார்க்கலான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பொங்கிட்டு இருக்காங்க. அப்படியே வன்மத்தை கக்குறான். அதாவது பார்வதி வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க விக்ரமெல்லாம். அதாவது விக்ரம் வந்து என்ன கிடைச்சாலும் சரி அப்படியே உள்ள பூந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடலான்னு பார்க்குறான். பார்வதி கிட்ட அதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? எதுவும் வேலைக்கு ஆகல. பார்வதி கிடைக்கிற கேப்லலாம் அவனுக்கு ஆப்படிச்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுங்க ஓவரா பிரச்சனை பண்றது சனி ஞாயிறு பெரிய இஷ்யூவா மாறும் நான் கூட யோசிச்சேன். ஆனா இஷ்யூவா மாற வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க பண்றது டாஸ்க்ன்ற மாதிரி தானே சொல்லுவாங்க. அதாவது இந்த பாத்ரூம் கிளீனிங், அந்த வாஷிங்ல இருக்கிறவங்களும் சரி, கிளீனிங்ல இருக்கிறவங்களும் சரி, அவங்களுக்குன்றது வேலை கம்மி. அதனால வந்து நாங்க கேம் விளையாடுறோம், எங்களுக்குள்ள ஜாலியா ஃபன் பண்றோம், உங்களை என்டர்டெயின் பண்றோம்னு உருட்டிட்டு இருக்காங்க. இவங்க எப்ப பாரு சமையல் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால இவங்களால ஃபன் பண்ண முடியாம இருந்தது. உங்களுக்கு இதுக்கப்புறம் நாங்க கஷ்டப்பட்டுலாம் சமைக்க முடியாது, நாங்க ஜாலியா ஃபன் பண்ணணும்னு நினைக்கிறோன்ற மாதிரி பொண்ணுங்க ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிதான் பதிலடி கொடுக்க முடியும். அதே மாதிரி வந்து கமருதீன் ஒரு கேள்வி கேட்கிறாரு, கெஸ்ட் வரப்போறாங்க, இந்த மாதிரி குப்பையை போட்டு வச்சிருக்கீங்களே, உங்க வீடா இருந்தா போடுவீங்களான்ட்டு. கமருதீனே, ராஜா இது கேம் ராஜா, இது வீடு கிடையாது, இது வந்து கேம் ஷோ. கேம் ஷோல எதுனாலும் பண்ணலாம். அப்படி குப்பையை போடுறது சரிதான். ஏன் கூட்டு நீ 5 பேர் இருக்கீங்களா ஒரு டீம்ல, 5 பேர் கூட்டுறதுக்கு 5 பேர் இருக்கீங்களா, 5 பேர் சேர்ந்து கூட்டுங்க. கெஸ்ட் வரதுக்கு முன்னாடி வேகமா கூட்டுங்க. அதுக்கு தானே வேலைக்கு வந்திருக்கீங்க. இவங்க மட்டும் சமைச்சுக்கிட்டே இருக்கணுமா? இவனுங்க வேலை செய்யாம சும்மா என்டர்டைன்மெண்ட் பண்றேன்னு ஜாலியா சுத்திட்டு இருப்பாங்களாம், பாட்டு பாடிட்டு இருப்பாங்களாம். பொண்ணுங்க பயங்கரமா திரும்பி கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு லைவ்ல பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்படிதாங்க இவங்களெல்லாம் ட்ரீட் பண்ணோம். 2 டீமா சேர்ந்து விளையாடுவாங்க, இவங்க பார்த்துட்டு இருப்பாங்களா? வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. கனி முதல்ல வேலைக்கு போனாங்கல்ல, இப்ப லைட்டா ஒட்டிக்கவும் செய்யறாங்க, வேலைக்கும் இருக்காங்க. கனியோட பிளான் என்ன தெரியுமா? எப்படியாவது இந்த டீம்ல நம்ம தான் பெஸ்ட்னு மத்தவங்க சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு விக்ரம் யாரா சொல்லுவாரு பெஸ்ட்ன்ட்டு? கனியை தானே சொல்லுவாரு. அதே மாதிரி அந்த டீம்ல யாரு? ரம்யா ஜோ இருக்காங்க, அவங்க யாரா சொல்லுவாங்க? கனி. அதுக்கு தான் பிளானை போட்டுட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த 4 பேர் ஒத்துமையா விளையாடிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்தையும் சொல்லுங்க. என்ன